ஹாப்பி மார்னிங். பூ போல் பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய சைஸ் தேங்காய் எடுத்துருக்கேங்க. 8 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த கிளாஸில் 2 கிளாஸ் வெல்லம் எடுத்துருக்கேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. போடும் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பாகு காய்ச்சிக்கலாங்க. பாகு நல்லா சுருண்டு வரட்டுங்க. பாகை காய்ச்சி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் நிறைய டஸ்ட் இருக்குங்க, அதனால் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம பாகை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். 2 டம்ளர் வெல்லம் எடுத்துருக்கோங்க. அதுக்கு நம்ம 4 டம்ளர் மாவு சேர்த்திக்கலாம். அதாவது 1 டம்ளர் வெல்லத்துக்கு 2 டம்ளர் மாவு. இந்த டம்ளரில் 2 டம்ளர் நான் இன்னைக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேங்க. இது வீட்டிலையே பச்சரிசி அரைச்சி எடுத்த கொழுக்கட்டை மாவு. லைட்டாக உப்பு சேர்த்திக்கலாம். பாருங்கள், தேங்காய், எள்ளு சேர்த்திக்கலாம். இப்போ பாவு சேர்த்திக்கலாங்க. ஊற்று கொஞ்சம் கொஞ்சமாக பாவை ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூடாக இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ சின்ன சின்ன பாலாக எடுத்து நம்ம உருட்டி பிடி கொழுக்கட்டை பிடிச்சிடலாங்க. நான் இன்றைக்கி பாகு வெல்லம் எடுத்திருக்கேன், அதனால் இந்த கலரில் இருக்குது. நீங்கள் கருப்பு வெல்லம் எடுத்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ உருண்டை பிடிச்சிட்டோங்களா? இப்போ நாம்பி கையில் பிடிச்சு எடுக்கலாங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், பிடி கொழுக்கட்டை ரெடி. இதே மாதிரி நம்ம ஒரு உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கலாம். கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. கையில் ஒட்டாமல் வருங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நம்ம பாகை நல்லா சூடாக காய்ச்சி ஊற்றிருக்கோம், அதனால் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க. பாருங்கள், பிடி கொழுக்கட்டை எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. பாருங்கள், பிடி கொழுக்கட்டை எல்லா மாவையும் நான் பிடிச்சு எடுத்துட்டேங்க. இப்போ இட்லி குக்கரில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாங்க. இட்லி குக்கர் வச்சாச்சு. இப்போ கொழுக்கட்டையை நம்ம இட்லி துணி மேலே வச்சிடலாங்க. 10 நிமிஷத்தில் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுங்க. கொழுக்கட்டை வெந்திருக்குங்க. ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், ஆவி பறக்க பறக்க பிடி கொழுக்கட்டை ரெடிங்க. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அருமையான அரிசி மாவு பிடி கொழுக்கட்டை ரெடிங்க. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், நல்லா வருங்க. நம்ம குழந்தைங்களோட ஆரோக்கியம் நம்ம கையில் தாங்க இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.